வணக்கம், வெல்கம் டு பரிபூர்ணாஸ் குக் புக். நான் உங்கள் அண்ணம்மாச்சி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, வெறுங்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று, அதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அரை டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் அரை டீஸ்பூன், ஒரு 5 வெள்ளைப்பூடு நச்சு வச்சுக்கணும். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளி உப்பை போட்டு ஊற வைக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயணும். அதில் இந்த வெந்தயத்தை போடணும். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த புளி உப்பு ஊற போட்டதை கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன், அதை ஊற்றணும். இப்போ இதில் மஞ்சத்தூளை போடணும். இந்த சாம்பார் பொடியை போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பொடி வெம்ப வாடையெல்லாம் போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த குழம்பு இதில் இப்போ தட்டி போட்ட வெள்ளைப்பூட போடணும். இது காய் இல்லாத அன்னைக்கு இந்த குழம்பு காயே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இறக்க வேண்டியது தான். நல்லா கொதிச்சு இதாகிடுச்சு, இறக்க வேண்டியதுதான். ஈஸியான வெறுங்குழம்பு ரெடி.